வணக்கம். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் விரிவாக்கம்தான் தற்போது பரபரப்பான விஷயமாக உள்ளது. அதனால் இந்த விவகாரம் குறித்து சர்வதேச அளவில் பெருமளவிலான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. ஐநாவில் நிரந்தர உறுப்பினராவதற்கு இந்தியா மிகவும் வலுவாக வாதிட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவராக இருந்த சிங்கப்பூரின் டிப்ளமேட் ஒருவர் தற்போது மிக முக்கியமான ஒரு கருத்தை கூறியுள்ளார். இது பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகும். அதாவது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருந்து பிரிட்டன் தாமாகவே விலக தயாராக வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக இந்தியாவை அந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கூறியுள்ளார் சிங்கப்பூரைச் சேர்ந்த டிப்ளமேட் கிஷோர் மஹ்பூபானி. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலின் முன்னாள் தலைவராவார் அவர். உலகின் 3வது சக்தி வாய்ந்த நாடு என்ற வகையில் இந்தியா கண்டிப்பாக நிரந்தர உறுப்பினராக வேண்டும். அதே நேரம் பிரிட்டனுக்கு இன்று அந்த பழைய பெருமை இல்லை, உலகளாவிய செல்வாக்கு இல்லை. பிரிட்டன் அதையெல்லாம் இழந்துவிட்டது. அதை புரிந்து கொண்டு பிரிட்டன் தாமாகவே ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினரில் இருந்து வெளியேற வேண்டும் என்று கூறியுள்ளார் அவர். 5 நிரந்தர உறுப்பினர்களில் இருந்து பிரிட்டனை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இந்தியாவை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். இந்தியா 3வது பெரிய சக்தி என்று கூறுகிறார் அவர். அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியாவைத்தான் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக அவர் பார்க்கிறார். காரணமாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார பலம், மக்கள் தொகை மற்றும் உலகளாவிய செல்வாக்கு போன்ற காரணிகளை அவர் கருதலாம். நிச்சயமாக ரஷ்யா இந்தியாவை விட இராணுவ ரீதியாக அதிக சக்தி வாய்ந்த நாடாகும். சீனாவை விடவே மிக வலிமையான நாடு ரஷ்யா என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இங்கு இராணுவ பலத்தை மட்டும் கருத்தில் கொண்டு அவர் அவ்வாறு கூறவில்லை. மாறாக மற்ற பல சரியான காரணிகளையும் பார்த்துதான் அவர் அவ்வாறு கூறியுள்ளார் என்று கருதுகிறோம். அமெரிக்கா சீனாவிற்கு அடுத்தபடியாக 3வது வல்லரசு இந்தியா தான் என்று அழுத்தமாக கூறுகிறார் அவர். ஒரு நாட்டின் பலம் பல காரணிகளின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். என்னவானாலும் த கிரேட் பிரிட்டன் இஸ் நோ லாங்கர் கிரேட் என்று கூறுகிறார் அவர். அதாவது பிரிட்டனுக்கு அதன் பழைய பெருமை இப்போது இல்லை. அதனால் அதற்கு மாற்றாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இந்தியாவை கொண்டு வர வேண்டும் என்றே அவர் மிகவும் வலுவான வாதத்தை முன்வைக்கிறார். இதுபோன்ற கருத்துக்கள் ஏற்கனவே பலரால் கூறப்பட்டுள்ளன, பல ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. அங்கெல்லாம் பிரான்சும் பிரிட்டனும் ஒதுங்கி நிற்க வேண்டும் என்று கூட கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை விரிவாக்க வேண்டுமானால் அதை எதன் அடிப்படையில் செய்வது என்ற ஒரு சிக்கல் நிலவுகிறது. தற்போதைய 5 நாடுகளும் அடிப்படையில் சக்தி வாய்ந்த நாடுகள்தான். ஆனால் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு பிரதிநிதி தேவை, தென் அமெரிக்காவிலிருந்து ஒரு பிரதிநிதி தேவை, ஐரோப்பாவிலிருந்து ஒரு பிரதிநிதி, ஆசியாவிலிருந்து மேலும் ஒரு பிரதிநிதி தேவை என்ற கருத்து பரவலாக நிலவுகிறது. அப்படியானால் பிரேசிலை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வர வேண்டும், தென்னாப்பிரிக்காவை கொண்டு வர வேண்டும், அதோடு இந்தியாவையும் கொண்டு வர வேண்டும் என்ற வாதம் வலுக்கிறது. ஆனால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா அதை முழுமையாக ஆதரிக்க முடியவில்லை. இந்தியாவுடன் தென்னாப்பிரிக்காவும் பிரேசிலும் பாதுகாப்பு சபையில் சேர்ந்தால் அங்கு ஒரு ஆபத்து இருப்பதாக கருதுகிறது அமெரிக்கா. அதற்கு காரணம் பிரிக்ஸ் கூட்டமைப்பாகும். காரணம் பிரிக்ஸில் உள்ள சீனாவும் ரஷ்யாவும் ஏற்கனவே ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ளன. அப்படி இருக்க இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளுக்கும் நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைத்தால் அது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு கூட்டணியாக மாறிவிடும் என்று அஞ்சுகிறார்கள். ஆனால் இந்தியாவை மட்டும் கொண்டு வர சம்மதிக்கிறோம் என்று அமெரிக்கா ஏற்கனவே கூறியுள்ளது. பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன் ஆகிய நாடுகளும் கூறியுள்ளன. தற்போதைய சூழ்நிலையில் சீனாவுக்கும் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக்குவதற்கு அதிக எதிர்ப்பு இருக்காது என்று கருதலாம். காரணம் பிரிக்ஸ் வலுவடையும், அதோடு ரஷ்யாவின் செல்வாக்குள்ளது. அதனால் ரஷ்யாவின் அழுத்தம் சீனா மீது இருக்கும். எனவே ஒருவேளை சீனா ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். அது மட்டுமின்றி இந்தியாவுடனான உறவுகளில் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்பதால் நிச்சயம் சீனா சம்மதிக்க வாய்ப்புள்ளது. என்னவாக இருந்தாலும் ஐநாவில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக வேண்டுமென்ற வாதம் வலுவாக உள்ளது. புதுப்பித்தல் அல்லது விரிவாக்கம் செய்யப்பட்டால் ஒரு நாட்டை மட்டும் சேர்ப்பதா அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ப்பதா என்பதுதான் தற்போது நிரந்தர உறுப்பினர்களாக உள்ள நாடுகளுக்குள்ள சவால். ஒருவேளை அவர்கள் இந்தியாவை மட்டுமே கொண்டு வர தயாராக கூடும். ஆனால் பிரேசில் கேட்கிறது, தென்னாப்பிரிக்கா கேட்கிறது, ஜப்பான் ஆர்வமாக உள்ளது, ஜெர்மனியும் ஆர்வமாக உள்ளது. அதுபோன்ற பிரச்சனைகள் நிலவுகின்றன. இத்தகைய சூழ்நிலையில்தான் பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவராக பணியாற்றிய சிங்கப்பூரைச் சேர்ந்த டிப்ளமேட் இந்தியாவை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். அதுவும் பிரிட்டனை மாற்றிவிட்டு இந்தியாவை சேர்க்க வேண்டும் என்று அழுத்தமாக கூறுகிறார். பிரிட்டனுக்கு இன்று பழைய செல்வாக்கில்லை. அது மட்டுமல்ல, 2 ஐரோப்பிய நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ளன. ஐரோப்பா
ஐரோப்பாவில் இருந்து 2 நாடுகள் இருக்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், ஐரோப்பாவில் மொத்தத்தில் 72 கோடி மக்கள் தொகை மட்டுமே உள்ளது. அதன் பல மடங்கு மக்கள் தொகையை கொண்டுள்ளது ஆசியா. இந்தியாவில் மட்டும் 145 கோடி மக்கள் தொகை உள்ளது. அதே நேரம் பிரிட்டனில் மொத்தம் 6.7 கோடி மக்கள் தொகை மட்டுமே உள்ளது. இந்தியாவிலேயே நம் தமிழகத்தின் மக்கள் தொகையே பிரிட்டனின் மக்கள் தொகையை விட அதிகமாக உள்ளது. எனவே ஐநாவின் நிரந்தர உறுப்புரிமையில் இருந்து பிரிட்டன் நீக்கப்பட வேண்டும், அதற்கு பதிலாக இந்தியாவை கொண்டு வர வேண்டும் என்று மிகவும் சுவாரஸ்யமான வாதத்தை முன்வைத்துள்ளார் அவர். அதிலும் அவர் பிரிட்டனிடம் அவர்கள் தாமாக ஒதுங்கி நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். இப்போது உங்களிடம் பழைய அதிகாரம் இல்லை, நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், உங்களிடத்திற்கு இந்தியா வரட்டும் என்ற விதத்தில் கூறுகிறார் அவர். 2001 முதல் 2002 வரை யுஎன்சியின் தலைவராக இருந்தவராவார் அவர். மேலும் இங்கிலாந்து பல தசாப்தங்களாக வீட்டோ அதிகாரத்தை கூட பயன்படுத்தவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அது அவர்களின் பயம், அவர்களின் பலம் குறைந்துவிட்டது, பழைய பலம் அவர்களிடம் இல்லை என்பதை குறிக்கிறது என்றும் அவர் கூறுகிறார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிச்சயம் நிரந்தர உறுப்பினர் ஆகும் என்று சமீபத்தில் அழுத்தமாக கூறியிருந்தார். மேலும் இதற்காக பல நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியா தனியாக நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான நகர்வுகளை மேற்கொள்கிறது. G4 போன்ற அமைப்புகள் மூலம் நடைபெற்று வருகிறது. அதாவது நிரந்தர உறுப்பினர் ஆக வேண்டும் என்ற எண்ணமுள்ள பிரேசில், ஜெர்மனி, இந்தியா, ஜப்பான் என்று இந்த நாடுகளின் கூட்டான நகர்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரேசில், இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா போன்ற பிரிக்ஸ் நாடுகள் இத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றன. இது தவிர அனைத்து சிறிய மற்றும் பெரிய நாடுகளுடன் இணைந்து ஐநாவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான நகர்வுகளையும் இந்தியா மேற்கொண்டு வருகிறது. 2022 பிரிட்டன் மற்றும் பிரான்சை விஞ்சி உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாக மாறியது இந்தியா. விரைவில் நாம் உலகின் 3வது பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக மாறுவோம். மிக அதிக மக்கள் தொகை உள்ளது, நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக உள்ளது பாரதம். சீனாவுக்கு இணையான ராணுவ பலமும் உலகளாவிய செல்வாக்கும் இந்தியாவுக்கு உள்ளது. இந்திய பெருங்கடலில் மிக முக்கியமான சக்தி இந்தியாதான். இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் மிக முக்கியமான சக்தி இந்தியாதான். மேலும் ஒரு சக்தி வாய்ந்த ஆசிய நாடு, உலகின் சிறந்த விண்வெளி சக்திகளில் ஒன்று என்று ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளையும் கொண்டுள்ளது நமது பாரதம். இன்று பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் போன்ற வளர்ந்த நாடுகளால் கூட சந்திரன் அல்லது செவ்வாய் போன்ற பயணங்களை வெற்றிகரமாக நடத்த முடியவில்லை. அதோடு ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பத்திலும் இந்தியா நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. குளோபல் சவுத்தின் தலைமை நிலையை அடைந்துள்ளது இந்தியா. எனவே இந்தியாவிற்கு பல சாதகமான சூழல்கள் உள்ளன. எனவே ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக வேண்டியது அவசியமான ஒன்றாகவும் உள்ளது. அதற்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கருத்தை முன்வைத்துள்ளார் சிங்கப்பூரைச் சேர்ந்த இந்த முன்னாள் ஐநா பாதுகாப்பு சபையின் தலைவர். பிரிட்டன் அதற்கு ஒருபோதும் தயாராகாது என்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் மீது இத்தகைய அழுத்தத்தை கொண்டு வர இதுபோன்ற கருத்துக்கள் உதவும். அதாவது இந்தியாவை விரைவில் சேர்க்காவிட்டால் உள்ளதும் கைவிட்டு போகுமோ என்ற ஒரு பயம் இனி அவர்களுக்கு ஏற்படும். காரணம், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இந்தியா தகுதி பெற்றுள்ளது. பிரிட்டன் மற்றும் பிரான்சை விட இந்தியா என்று உலக செல்வாக்கை கொண்டுள்ளது. அது ஆப்பிரிக்காவிலும் சரி, தென் அமெரிக்காவிலும் சரி, ஆசியாவிலும் சரிதான். பிரிட்டனும் பிரான்சும் அமெரிக்காவின் அரவணைப்போடு செயல்படும் நாடுகளாகும். என்னவானாலும் புதிய நகர்வுகள் நடந்து வருகின்றன. இதுபோன்ற கருத்துக்கள் எவ்வளவு வலிமையானவை என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா விரைவில் நிரந்தர உறுப்பினராக மாறும் என்பது நிச்சயம்.